தேவன் இந்த நாளிலும் பேசிய நம்ம வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். I thank God for the words you have spoken even today. அதை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது நான் ஒரு கார்ட்டூன் சித்திரத்தை பார்த்துருக்கேன். சீசத்துவத்தை குறித்து ஒரு கார்ட்டூனில் பார்த்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. As I was listening to the word, I was reminded about a cartoon about discipleship. அதாவது ரட்சிக்கப்பட்டு ஒரு மனிதன் இயேசு கிட்ட வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவாராம், அவனுக்கு ஒரு சிலுவை, அதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சிலுவை அவன் தோள் மேலே வச்சிருப்பார். அந்த கார்ட்டூனில் அப்படி போடப்பட்டிருக்கும். This is what the cartoon has. When a man turns to the Lord and he got saved, the Lord would hand him a cross, a physical cross. அதை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் கொஞ்ச தூரம் நடந்த உடனே அவனுக்கு ரொம்ப அது பாரமாக இருக்கும். As he took that cross and as he walked a little while, and then it would be too burdensome for him. உடனே அவன் என்ன பண்ணுவான், ஒருத்தட்ட கேட்டு இது ரம்பத்தை வாங்கி அதை அறுத்துருவான், சின்னதாக்கிடுவான். அதை then to lighten the weight he would borrow a saw and then cut off one part of that cross. உடனே அது ஒரு 75% முன்னாடி இருந்ததை விட சின்னதா மாறி இருக்கும். Then the cross would become 75% smaller than the original. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுல, இல்ல இதுவும் ரொம்ப பாரமா இருக்கு அப்படினு சொல்லி கட் பண்ணிட்டே வருவான். Then after some more distance and he would feel it heavy and then he would cut some more part of that cross. கடைசியா பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கையில ஒரு சின்ன பீஸை மட்டும் வச்சிட்டு அவன் நடந்து போயிட்டு இருப்பான். Finally he would be walking with a small piece of the cross in his hand. ஒரு பெரிய அந்த கரெக்ட்டா ஆண்டவர் கொடுத்த அந்த சிலுவைக்கு ஈக்குவலான ஒரு பெரிய பிளவு இருக்கும். And as he was walking, he found a chasm. There was a big pit or a chasm that would exactly fit the distance of the cross that the Lord gave him. அவங்க கூட யாரெல்லாம் அந்த சிலுவையை வெட்டாம எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்கலாம் அதை போட்டு அது மேல நடந்து அதை கடந்து போற மாதிரி அந்த பிக்சர்ல காமிச்சிருப்பாங்க. Whoever carried their crosses as they received it from the Lord, they did not cut any part of it, and they would be able to pass through that chasm. ஆனா அவன் அந்த பிளவு பக்கத்துல வந்த பிறகு தான் அவனுக்கு தெரியும், ஆண்டவர் சிலுவையை கொடுத்ததை நம்ம தப்பா கட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் அன்னைக்கு தான் உணருவான். Only then would he realize it was wrong for him to cut off the cross that God gave him, and it was for his own good that God gave it to him. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளும் அநேக முறை அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம். Beloved brothers and sisters, we also have done a similar thing. நான் நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மற்ற சபையில் இருந்த பொழுது எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. Before coming to this church, and I was in some other church and I had this experience. நாங்க நிறைய மீட்டிங்க்கு போவோம். அப்போ சில வாலிபர்கள்லாம் பேசுவாங்க. We would go to many meetings and then many youngsters would come and talk to us. அவங்க கிட்ட போயிட்டு சிலுவை எடுத்து இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது புதுசா இருக்கும். என்ன அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க எங்ககிட்ட. அவங்க ஆனா ரட்சிக்கப்பட்டு அநேக நாட்கள் ஆயிருக்கும். அவங்க those young people would have been long born again, but when we talk to them about having to take up the cross, then they would be surprised to hear that. நம்ம இப்போ யோசிச்சு பார்ப்போம், அவங்க சர்ப்ரைஸ் ஆகலாம். Let us think about this. Perhaps they might be surprised. ஆனா சபைக்கு எவ்வளவோ நாட்கள் ஆகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை. But I have been to the church for so long. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவை உபதேசத்தை, சீசத்துவத்தை எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கோம். But you and I, how seriously are we taking the doctrine of the cross? நம்மளே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Let us never deceive ourselves. அப்படியே தேரியாவே நம்மளுடைய மூளையில இருந்து எல்லாத்தையும் விட்டுறதுலாம் வசனத்தெல்லாம் கரெக்டா ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லிட முடியும். We might have all these things with proper references to verses and have all these things in our minds. ஆனா உண்மையாக நம்மளுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் நாம் சிலுவை எடுக்க பழகவில்லை என்றால், but if we have not learned to take up the cross in our secret life, ஆண்டவர் அந்த லூக்கா 14 சொன்ன அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம நாம் தொடர்ந்து வாழ பழகி கொண்டோம் என்றால், if we have learned to continue to live without having to obey the conditions that the Lord had placed in Luke 14, நம்மளுக்கும் அந்த கார்ட்டூன் சித்திரத்தை போல தான் கடைசி நாள்ல நம்மளுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் இருக்கும். And we also would get a big shock on the final day, like what was portrayed on that cartoon. நம்மளுடைய அந்த ஃபோக்கஸ் தேவனுடைய ஃபோக்கஸோட அலைனா இருக்கிறது நம்ம அன்னைக்கு போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. We don't have to look at our focus to be in alignment with the Lord on that day. இன்றைக்கு நம்ம பார்க்க முடியாதான் தேவன் நம்மளோட பேசுகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். I believe that the Lord has spoken to us even today, that we might see that we need to align our focus with God's focus. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை யோசிப்பதுண்டு. I often think about this thing. லூக்கா 12வது அதிகாரம், Luke chapter 12, 34வது வசனம், verse 34. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். Luke 12:34. For where your treasure is, there your heart will be also.
பிரதர் திரும்ப திரும்ப சொன்னாங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் தேவனுடைய ஃபோக்கஸோட அலைன் ஆயிருக்குன்னு அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வசனத்தை தான் நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். The Lord, our brother said it very clearly, and I also would think about this verse very often, that by this verse, I can understand whether my focus is aligned with God's. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? Where is your heart? நோவாவுடைய இருதயம் எப்பொழுதும் தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அது மட்டும்தான் அவனுடைய இருதயத்தில் எப்பொழுதும் துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. What was the heartbeat of Noah? Was that I should always listen to God and I should always obey all the commandments of God. எஸ்ராவுடைய இருதயம் எப்பொழுதும் தேவன் பாவத்தை எவ்வளவு சீரியஸா பார்க்கிறாரோ அதே இருதயத்தை அவருடைய இருதயமும் அந்த இருதயத்தை போலவே பாவத்தை பார்த்து கொண்டிருந்தது. Ezra's heart was also looking at sin so seriously, just as God would see sin seriously. அன்பான சகோதரர்களே, நாமளை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Dear brothers and sisters, let us never deceive ourselves. நான் அப்படிதான் என்னை நியாயம் தீர்த்து பார்க்கிறேன். That is how I judge myself. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட இருதயம் எங்க இருக்கு? Lord, help me. Where is my heart today? என்னுடைய ஃபோக்கஸ் எதுவா இருக்கு ஆண்டவரே? What is my focus, Lord? நான் உண்மையாகவே சீஷனாய் வாழ வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறேனா? Lord, am I taking efforts to live the life of a disciple every day? அப்படி இல்லாம ஏதோ வர்றோம் போறோம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருப்பேன் என்றால் நான் இயேசுவை சந்திக்கும் பொழுது மிகவும் துக்கத்தோட தான் அவரை சந்திக்க வேண்டியது இருக்கும். If my efforts are not towards that, but I take life casually, then my life will end up in sadness. சங்கீதம் 73 ஒரு வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். There's a familiar verse in Psalm 73. ஒரு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் எப்படி தேவனை பார்க்கிறார் பாருங்க. See how an Old Testament saint looks at God. அவருடைய இருதயம் எப்படியாய் தேவனை பார்த்திருக்கு அப்படின்னு தான் நாங்க பார்க்கலாம். We could see how his heart had seen the Lord. அவர் சொல்றாரு, அதாவது பிரதர் சொன்ன மாதிரி இயேசுவுடைய அன்புலாம் அவருக்கு தெரியல. As our brother mentioned, this psalmist did not know the love of Jesus. ஆனா அந்த மனிதன் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற எந்த விருப்பமும் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. But that man says, whom have I in heaven but you, and besides you I desire nothing on earth. ஒருவேளை நம்ம நோவா எஸ்ராலாம் பார்க்கச்சில நம்ம ரொம்ப வெட்கப்படுவோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. I wonder whether we would be ashamed to look at Ezra and Noah. ஆண்டவரே, இயேசுவுடைய அன்பை பார்க்காத அந்த பரிசுத்தவான்களே அவ்வளவாய் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. Lord, the saints who did not know the love of Jesus, they have obeyed you so much. அவங்களுக்குலாம் லூக்கா 14லாம் தெரியாது. They did not know what Luke 14 teaches. அவங்களுடைய வாழ்க்கை லூக்கா 14ஆம் அதிகாரத்தை அப்படியே காண்பித்தது. But their life manifested what was said in Luke 14. அவங்களுக்கே ஆண்டவர் அவ்வளவு கிருபைகளை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்திருப்பார் என்றார். If God had given them such grace and helped them like that, அவர் எனக்கும் உதவி செய்ய முடியும். and he is able to help me as well. அதற்காகவே அவருடைய ஆவியை எனக்கு அளவில்லாமல் தந்திருக்கிறார். That is why he has given me his spirit immeasurably. ஆனா நான் நெக்லெக்ட் பண்ணிர வேண்டாம். But let us not neglect that. என்னுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பத்தை போல இல்லாம நான் ஏனோ தானோ என்று என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு நாளே நான் நடத்திர வேண்டாம். Let me never live my life casually without having my desire as God's desire. நான் உண்மையாய் தேவனுடைய ஃபோக்கஸோட இந்த ஃபோக்கஸை நான் வைப்பேன் என்றால், if I really align my focus with God's focus, நான் அந்த சங்கீதத்தில் சொல்ற மாதிரி தான் என்னுடைய இருதயம் எப்பொழுதும் சொல்லும். My heart will say like what it says in Psalm 73. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? Lord, whom have I in heaven but you? உம்மை தவிர எனக்கு வேற எந்த விருப்பமும் இல்ல ஆண்டவரே. And besides you I desire nothing on earth, Lord. ஒவ்வொரு சீஷனும் உண்மையாய் உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டிய வார்த்தை அது. This is a word which every disciple of the Lord should be able to say from his heart. நான் அந்த வார்த்தையின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். I really desire that I should be able to say this from the depth of my heart. அந்த இருதயத்தோடு நாம் சபையில் கூடி வருவோம் என்றால், if we come together with such hearts, நம்ம கேட்ட மாதிரி தான் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்ம சபையிலிருந்து புறப்பட்டு போய் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கும். As we heard how much the people around us would be blessed by the spring of the river of living water flowing through us. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். May God help each one of us. Amen. Amen.